Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதாவது தமிழ் புதல்வன் என்ற ஒரு திட்டம் முதுமை பெண் திட்டத்தை போன்று இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டம் யாருக்கு பொருந்தும், இது எப்போதிருந்து அமலுக்கு வரும் என்பது குறித்து தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் யார் யாருக்கு பொருந்தும் சார்? எப்போது சார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? முதல்ல நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை எங்களுடைய துறையின் சார்பாக, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உங்களுக்கே தெரியும், 32,000 கோடி, 36,000 கோடி, 40,000 கோடி, இன்றைக்கு 44,042 கோடி ரூபாயை எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கி தந்ததற்கு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பாக இன்றைக்கு புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அவர்கள் கல்லூரியில் உயர் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாதம் அவர்கள் கல்லூரியில் சேரும்பொழுது கல்லூரி படிப்பை முடிக்கின்ற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் அவருடைய கணக்கில் அது ஏற்றப்படும் என்று சொல்லி இன்றைக்கி அதை நாம் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள், இதுவரைக்கும் மாணவிகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது மாணவர்கள் இதே போன்று மாதம் 1000 ரூபாய் பெறக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு திட்டமாக தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் நம்முடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் வாசிக்கும் போதே சொன்னார்கள், இந்த கல்வியாண்டு முதல் அது செயல்பாட்டுக்கு வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆக அந்த விதத்தில் இன்னும் நம்முடைய மாணவ செல்வங்கள், நம்முடைய மாணவர்கள் அதிகப்படியான இந்த உயர் படிப்பில் சேர வேண்டும் என்ற எண்ணத்தையும் இதில் பிரதிபலித்திருக்கு. இது நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு மாணவர்களுக்கு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுமை பெண் வரும்போது கூட நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி என்ரோல்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வங்கி கணக்குகள் ஆரம்பிச்சு நிறைய பண்ணோம். அதே மாதிரி நிறைய கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க நிறைய அவங்களுக்கான விழிப்புணர்வு குறைவா இருக்கும். நம்ம எது ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடத்த போறோமா, அவங்களுக்கு வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு வங்கி கணக்கு ஏற்படுத்துறதுக்கு பண்ணுமா? இன்னைக்கு கூட நீங்க ஒரு தாம்பரத்தில் ஒரு ஆய்வு பண்ணீங்க. அந்த மாணவர்களுக்கு எப்படி போய் ரீச் பண்ண போறீங்க சார்? நீங்க சொல்ல கரெக்ட் தான். விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றது. அதற்கான எங்களுடைய உயர் அதிகாரிகள் கண்டிப்பாக அதில் முழுமையாக ஈடுபடுவார்கள். ஏன்னா இன்னைக்கு தான் பட்ஜெட் படிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதை செயல்படுத்த வேண்டும். நீங்களே பார்த்திருப்பீங்க, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய அந்த ட்விட்டர் பதிவிலே இதை உடனடியாக அந்தந்த துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் அதை செயல்படுத்துகின்ற பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் கூட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களோட துறை சார்ந்து அலுவல் கூட்டத்தை நடத்தி அதில் மக்களிடம் நம்முடைய நீங்கள் சொல்ற மாதிரி கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய அவசியம். குறிப்பாக பட்ஜெட் தொடர் முடிந்த பிறகு நான் சட்டமன்றத்தில் நேரடியாக எங்கே சென்றேன் என்று சொன்னால், ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் ஒரு அரசு பள்ளிக்கும் நேரடியாக சென்றேன். அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளிடம் நான் இன்றைக்கு சொன்னேன், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதுநாள் வரைக்கும் வெறும் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியில் குறிப்பாக தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். ஆக அந்த விதத்தில் சட்டமன்றத்திலிருந்து நேரடியாக உங்களை பார்த்து என்னுடைய மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றேன். அதனால் நல்லபடியாக நீங்கள் படிக்கணும்னு சொல்லி அங்கே அந்த குழந்தைங்கிட்ட பேசிட்டு நேரடியாக அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை சந்திக்க சென்றேன். அங்கே நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களிடம் இதுவரைக்கும் அது ஒரு கோஎட் ஸ்கூல் தான். இதுவரைக்கும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண்கள் மட்டுமே மாதம் பெண் பிள்ளைகள் மட்டுமே மாதம் 1000 ரூபாய் கல்லூரி படிப்பில் சேரும்போது வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதை தமிழ் புதல்வன் என்கின்ற விதத்தில் உங்களுக்கும், நீங்களும் கல்லூரியில் சேரும்பொழுது கல்லூரி படிப்பை முடிக்கின்ற வரைக்கும் உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சிகரமான அந்த செய்தியோடு பரிமாறப்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் உடனடியாக இனிப்புகள்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்களிடம் கொடுத்து எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். அனைவருமே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள். பட்ஜெட் குறிப்பு படிக்கும் போது இந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்கீம் புதுமை பெண் வந்ததுமா பெண்கள் உயர்கல்விக்கு வராங்கன்னு தெரியுது. இந்த நம்பர்ஸ் தமிழ் புதல்வன்லையும் ஹெல்ப் பண்ணுமா சார்? அது எப்படி இருக்கும்? அந்த நம்பர் எவ்வளவு பேர் பலனடி வாங்கின நம்பர்ஸ் இருக்கா சார்? ஜென்ரலா இப்போ நம்முடைய புதுமை பெண் திட்டத்தின் மூலமா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 34% நம்மளுக்கு இன்னைக்கு அவங்களுடைய
கல்லூரியில் சேருவது வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த விதத்தில் எங்களுடைய அடுத்தது மாணவர்களுக்கும் இதே போன்ற 1000 ரூபாய் வழங்கும் பொழுது அடுத்த மேக்ஸிமம் 12th முடிச்சக்கப்புறம் அவங்க எங்கேயோ போனால் சரின்னு எங்களால் நினைக்க முடியாது. 12th முடிச்சக்கப்புறம் இப்போ முறையாக கல்லூரியில் போய் அவங்க சேர்ந்தாங்களா என்று உறுதிப்படுத்த வேண்டியதும் எங்களுடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்ந்துட்டாங்கன்னா இவ்வளோபடியே நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இன்றைக்கு இந்த 1000 ரூபாய் என்று வழங்கும்போது 12ஆம் வகுப்பு முடிச்சு ஏதாச்சும் வேலைக்கு போகலாமா, இல்லை குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டுகிட்டு வேறு ஏதாச்சும் வேலையை செய்யலாமா என்று கூட அந்த பிள்ளைங்க நினைச்சிடக்கூடாது, எண்ணத்தில் கூட அது தோன்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக நீங்கள் கல்லூரியில் படியுங்கள். உங்களுக்கு ஏன்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் எங்கள் துறையை நம்பி வருகிறார்கள். இளைஞர்களாக ஆன பிறகு நம்முடைய இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை நம்பி போகிறாங்க. அது முடிந்த பிறகு ஸ்கில் டெவலப்மெண்ட் அவர் பண்ணி கொடுக்குறார். அதுக்கான வேலை வாய்ப்பு என்று வரும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருக்கு நம்பி போகிறார்கள். ஸோ இப்படி எல்லாமே பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு இளைய சமுதாயத்தை வளர்த்திருக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அந்த தமிழ் புதல்வன் என்கிற திட்டம் இன்னும் அதிகப்படியான நம்முடைய மாணவர்களை கல்லூரியில் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். நம்ம காலை உணவு விரிவாக்க திட்டம், அந்த திட்டம் யார் யாருக்கு பொருந்தும் சார்? இப்போ அறிவிச்ச பட்ஜெட் அனௌன்ஸ்மென்ட் மிக ஒரு புரட்சிகரமான திட்டம். உங்களுக்கே தெரியும், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நாம் வந்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு காலை உணவு திட்டம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்று இது அடுத்த கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளி என்று சொன்னால் ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு இது சென்றடைகின்ற விளக்கம் ஏறத்தாழ 2,50,000 மாணவர்களுக்கு புதிதாக அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் பயன்பெறுவார்கள். பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக இந்த தமிழ் புதல்வன் திட்டம் குறித்தும் அது எப்போது அமலுக்கு வரும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் ரமேஷ். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.